ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பப்ஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் கிரேவி. சிக்கன் ஒரு காட்டு எடுத்து இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, புரோட்டா, அப்புறம் இட்லி, தோசை, ரைஸ் கூட எல்லாத்துக்குமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி ஓரத்தில் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணியிருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். சாப் பண்ணி சேர்த்தா தான் நல்லா இருக்கும். அதுக்காக குட்டி குட்டியாக நல்லா சாப் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் நல்லா வெளியில் போகும். வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணியை தொளிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி தொளிச்சு விட்டுக்கோங்க. தொளிச்சு விட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட நான் இன்றைக்கி 1 kg சிக்கனை சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம மசாலா எல்லாமே இதில் சிக்கனில் கோட் ஆகணும் நல்லா. அதுக்காக நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ இது கூட நம்ம காஞ்ச மிளகாயும் முந்திரியும் போட்டு பேஸ்ட் பண்ணியிருந்தோம்ல, இது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பத்தாட்டி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், இல்லாட்டி கிரேவி வந்து திக்காக இருக்காது. ஒரு காட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தவுடனே நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் வந்து நல்லா வேகட்டும். இப்போது சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டியான
சிக்கன் கிரேவி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.